ட்ரெய்னிங் இன்டென்ஸ்லி ஹஸ் ஹெல்ப்ட் மீ அ லாட். இந்த வாரம் ஃபுல்லாமே நான் வந்து ஃபுல் இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். லைக் டேக்கன் த செட்ஸ் ஆல்மோஸ்ட் டு ஃபெயிலியர் அண்ட் ஆல்சோ டூ ஃபெயிலியர். ஸோ அந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாமே நான் ட்ரெயின் பண்ணேன். அண்ட் இட் ஹாஸ் இம்பேக்டட் மை ஸ்ட்ரென்த் அ லாட். நிறைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் நான் பார்க்குறேன். ஸோ இட் ஹஸ் பீன் அ வெரி குட் சார்ட் ஆஃப் அ செஷன். நான் என்னோடய செஷன் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது யூ வில் see throughout this video starting from Monday till today. அண்ட் டுடே இஸ் ஆக்சுவலி சண்டே. ஸோ நீ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன்னா அப்புறம் வேறு டைம் கிடைக்காது. அண்ட் ஏன் இன்டென்ஸாக நான் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்கிறேங்கிறதும் இந்த வீடியோவில் அப்படியே நான் த்ரோட் அப்படியே சொல்லிட்டே வரேன். ஏன்னா இன்டென்சிட்டி தான் வந்து ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. லைக் நான் வந்து இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணேன், பட் ஹெவி லோட்ஸ் போடல. ஸோ ஹெவி லோட்ஸ் டசன்ட் ஈக்குவல் டு இன்டென்சிட்டிங்கிறது சார்ட் ஆஃப் முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் மேபி ஐ வாஸ் கோயிங் டூ ஹெவி. அந்த ஒரு இன்டென்சிட்டிக்கு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு என்னோடய மசில் இன்னும் ரெடி ஆகல போல் அந்த ஒரு பர்டிகுலர் வெயிட்ஸுக்கு. லைக் ஃபார்ம் ஓரளவு கரெக்டாக இருந்தாலும் இந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் வாஸ் லேக்கிங் இன் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸசைசஸ். அண்ட் அந்த மசில் ஸ்டிமுலஸ் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக கிடைக்காம இருந்துச்சு. பட் இந்த வீக்கில் வந்து ஒரு ட்ரைனிங், அதாவது அந்த மாட்ரேட் டு ஹெவி எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அதுக்குள்ளே இருக்குது. ஐ வுடன்ட் சே இட் இஸ் ஹெவி, ஐ மீன் லைக் டூ ஹெவியும் இல்லை, ரொம்ப மாட்ரேட் அந்த லெவலும் இல்லை. பட் ஒரு அதுக்கு நடுவில் ஒரு இன்பிட்வீன் ஸ்பேஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்சு ரெப்பைஸ் தான் இருந்துட்டு உங்கள் கேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போது வந்து ஆல்மோஸ்ட் அது 12 reps அந்த ஜோனில் தான் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த 12th rep வரைக்கும் அந்த ஃபார்ம் பிரேக் டவுனுங்கிறது பெருசாக இருக்கிறதில்ல. அந்த ஒர்க்கிங் செட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த 12th இது போடுறேன்னு வச்சுக்கோங்க, 12 reps போடுறேன்னா ஐ ஹவ் நாட் ரீச் இட் ஃபெயிலியர். லைக் வெரி க்ளோஸ் டு ஃபெயிலியர். மேபி அரௌண்ட் ஒரு another 3 or 2 RIRல இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து எப்போவுமே அந்த செட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த ஒரு செட்டே ஒர்க்கிங் செட்டாக இருந்தாலுமே ஐ எம் நாட் புஷிங் தட் டு ஃபெயிலியர் எக்ஸப்ட் ஃபார் த லாஸ்ட் ஃபைனல் செட்டாக இருக்கிற வரைக்கும். ஃபர்ஸ்ட் செட் எப்போவுமே நார்மலாக தான் பண்ணுறேன். ஸோ செகண்டாக இருக்கிறது டாப் ஒர்க்கிங் செட்டாகவும் அது நல்ல இன்டென்சிட்டி புஷ் பண்ணி ஒரு 2 RIRங்கிற ரேஞ்சில் முடிச்சுட்டு ஸோ த நெக்ஸ்ட் செட் கோஸ் டு த ஃபெயிலியர். இந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ணதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடச்சிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் ஸ்ட்ரென்த் மட்டும். ஸ்ட்ரென்த் அண்ட் மசில்ஸ் சைஸுமே கூட அட்லீஸ்ட் ஐம் ஃபீலிங் எ லிட்டில் பிக். மேபி கிரியேட்டிவ்னால எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு தெரில. பட் ஐ கேன் சார்ட் ஆஃப் see how my changes are occurring in my body. Like I can see some strength gains here and there in particular lifts. And அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெக்கவரி டைமும் ப்ராப்பராக இருக்குது. இந்த வாரத்தோட ட்ரைனிங் என்னங்கிறது நான் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே டில் சண்டே ட்ரைனிங் வந்துட்டு. ஸோ ஸ்டார்டட் வித் புஷ் அண்ட் ஃபினிஷ்ட் வித் அண்ட் லோவர் பாடி. இது வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து 5 வந்துட்டு ஸ்ட்ரென்த் செஷன்ஸாகவும் 2 வந்து வெறும் ஆப்ஸ் அண்ட் கார்டியோவாக தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. ஆப்ஸ் அண்ட் கார்டியோ இட்ஸ் வெரி பேசிக். நான் வேணால் ஒர்க் அவுட் வந்து ஐ ட்ரை டு ஷேர் இட் சம்வேர். பட் திஸ் இஸ் வாட் ஹேஸ் பீன் ஃபார் திஸ் வீக். அண்ட் கம்மிங் டு மண்டே என்னோட புஷ் ஒர்க் அவுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஐ வில் புட் யூ கைஸ் த்ரூ மை ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெரி சிம்பிள் தான். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் சம் இன்க்ளைன் ப்ரெஸ். அது முடிச்சுட்டு தென் ஐ வென்ட் ஃபார் ஃப்ளாட் பெஞ்ச், தென் பட்டர்ஃப்ளை நெக் மசில், தென் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஒன்று, ஓவர் ஹெட் ப்ரெஸ் வித் மெஷின் அண்ட் லேட்ரல் ரைசஸ், அப்புறம் ட்ரைசப்க்கு ஒரு 2 ஒர்க் அவுட் இஸ் ஃபேர்லி வெரி சிம்பிள். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
டப்புன்னு போய் படுத்து தூங்கி அவனை இதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணனா கூட தெரில. பட் லெட்ஸ் see. So I'll get back to you guys tomorrow with an back workout. டியூஸ்டே வந்துட்டு நம்ம ஃபுல் டே. ஸோ பேக் அண்ட் பைசப்ஸ் மட்டும்தான். ஸோ நோ அதர் ஒர்க் அவுட் அதர் தன் தட். ஸோ கார்டியோ எப்போவுமே என்னோடய ஒர்க் அவுட்டில் இன்டெகிரேட்டாக இருக்கிறது. ஒரு 40 மினிட்ஸ் எப்போவுமே நான் எல்லா ஒர்க் அவுட்லேயுமே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்டென்சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வந்துட்டு ஆஸ் மை பைசப்ஸ் இஸ் வெரி வீக். நான் பைசப்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அதை புஷ் பண்ணுறதுக்காக லோவர் ரெப்ரேஞ்சில் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் ஒர்க் அவுட்டுமே இருக்குது. லைக் இந்த கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ரீச்சர் கேர்ளாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஹேமர் கேர்ள்ஸ் அண்ட் நார்மல் பைசப் கேர்ள்ஸ் எல்லாமே ஐ ஹவ் புஷ்ட் மை லிமிட்ஸ். பைசப்ஸில் ஏன்னா என்னோடய வீக் பாயிண்ட்டுங்கனால ஒரு 6 to 8 ரெப் ரேஞ்ச் அந்த ஒரு இதில் எல்லா ஒர்க்கிங் செட்டப்லேயும் இருக்கும். மற்றது எல்லாமே கொஞ்சம் வெயிட்ஸை ட்ராப் பண்ணி பண்ணுறதும், பிகினிங் வார்ம் அப் ஒரு 7.5 அந்த மாதிரி பண்ணிருக்கேன். திஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட் மை ஸ்ட்ரென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைசப்ஸ் மட்டும் சொல்கிறேன். பைசப்ஸோட க்ரோத் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாக இந்த ட்ரெயின் இந்த ஆல்மோஸ்ட் 9 வீக்ஸ் ஆகிப்போம். ஓகே, அந்த 9 வீக்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 13 இன்ச்சில் இருந்துச்சு. 13 இன்ச், அதை விட 0.12 ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு தெரில. பட் இப்போ ஆல்மோஸ்ட் இட்ஸ் 13.5, க்ளோஸ் டு 13.5. ஐ திங்க் 13.3 or 4 பார்த்தேன். பட் ஐ கேன் see some sort of muscle growth when it comes to biceps after this amount of training. ஏன்னா ரிக்கவரியும் இஸ் a very most important part when it comes to trainingல. இந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி பேலன்ஸ்டாக இருக்குது. அண்ட் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் சேஞ்சஸ் when it comes to my strength and also as well as size for my biceps. ஸோ நீங்களும் ட்ரெயின் பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அண்ட் ப்ராப்பர் ரிக்கவரி டைம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். டோன்ட் மேக் தி மிஸ்டேக் ஆஃப் ஐ டிட் ப்ரீவியஸ்லி. இவங்க கீழே நான் ட்ரெயினர் கீழே ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு ஹாவ் அரவுண்ட், அதான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறதில்ல, பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன், லைக் அரவுண்ட் 7 to 8 செட்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் எக்ஸசைஸ். ஓவர் ஹெட் ப்ரெஸ்னால் 3 வார்ம் அப் செட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஒர்க்கிங் செட்டுங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் 7-6 செட்ஸ் பர் ஒர்க் அவுட் அண்ட் இட்ஸ் ப்ரிட்டி யூஸ்லெஸ். ஜங்க் வால்யூம் மாதிரி அது போயிட்டு இருந்துச்சு. ஐ வாசன்ட் ட்ரெயினிங் வெரி இன்டென்ஸ்லி. ஏன்னா ஒரு இப்போ புஷ்ஷுன்னு எடுத்துகிட்டேன்னா ஃபஸ்ட்டு செஸ்ட்டு போட்டு அப்புறம் ஷோல்டர் போடுறேன் அப்படின்னா செஸ்ட்லேயே என்னோடய ஃபுல் எனர்ஜியை நான் ட்ரெயின் அவுட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ மூவிங் ஆன் டு ஷோல்டர்ஸுங்கிறப்போ இட்ஸ் பீன் வெரி வெரி டஃப். அதே மாதிரி தான் பேக்குக்கும். ஸோ லேட் புல் டவுனில் நான் ரொம்ப ஹெவியாக லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எக்ஸசைஸ் லைக் சீட்டட் ரோஸ் அது எல்லாமே சீட்டட் கேபிள் ரோஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே நமக்கு சஃபர் ஆகிட்டே வரும். பட் இப்போது இருக்கிற அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see that my load isn't too heavy and it's all like around 60, maybe I think around 60% or 70% of my maxன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு 40 kg அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுற ஒர்க்கிங் டாப் செட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 rep மேக்ஸ் இஸ் ப்ராபப்ளி அரவுண்ட் 65-70-ish நினைக்கிறேன். ஐ கேன் டூ பாடி வெயிட் புல்லப்ஸ், பட் அதே வெயிட் டசன்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த லேட் புல் டவுன். அட்லீஸ்ட் நான் முன்னாடி ட்ரை பண்ணதான் நான் சொல்கிறேன், திரும்ப இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்கல, பட் ப்ரீவியஸாக ட்ரை பண்ணதில் அதுதான் நடந்துச்சு. அண்ட் திஸ் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ நீங்களும் ட்ரெயின் பண்ணும்போது ட்ரெயின் வித் இன்டென்சிட்டி பட் ஆல்சோ வித் அன் பர்பஸ். ஸோ இப்போ அடுத்து லெக்கு ஒர்க் அவுட். லெக்கு டுடே வாஸ் ஸோ மச், டுடேங்கிற மாதிரிங்களா ஆக்சுவலி சாரி, அது அன்றைக்கி பண்ணப்போ லெக் ஒர்க் அவுட் ஃபுல் ஆன் இன்டென்சிட்டி, லைக் டு த டாப். அவ்வளோதான், ஃபெயிலியர் அடித்து நவுத்தியாச்சு. குவாட் இதெல்லாம் ஃபுல் ஃபயரில் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஒர்க் அவுட்ஸ்லேயே மை குவாட் வாஸ் லைக் சூப்பர் பம்ப்ட். பட் அதுலேயுமே நல்லா ஒரு புஷ் கொடுத்ததில் இட் வாஸ் மச் பெட்டர். எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்கான கெயின் தெரியுது எப்படியும். பட் இந்த இன்டென்சிட்டி இஸ் லைக் வெரி ரைட் ஃபார் மீ. ஆல்சோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் தட் பர்டிகுலர் இன்டென்சிட்டி யூ கேன் ட்ரெயின் ஆன். ஏன்னா இன்டென்சிட்டி ஒருத்தங்களுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
மேபி நீங்கள் என்னை விட நிறைய புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ப்ராபப்ளி இட் மைட் பி தேர் அண்ட் யூ மே நாட் பி ஏபிள் டு புஷ் as hard as me as well. ஸோ உங்களோட இன்டென்சிட்டி லெவலில் வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் லைக் கேன் யூ கோ லிட்டில் மோருங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஆல்சோ இந்த எல்லா ஒர்க் அவுட்லேயுமே வந்துட்டு அந்த ஒரு அடாப்டபிலிட்டி இஸ் தேர். நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் லாஸ்ட் டைம் போட்ட அதே மாதிரி வெயிட் தான் போடணும்னு இல்லை. ஸோ அந்த வெயிட்டை சம்டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணி டெம்போவில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஐ கேன் ஃபீல் தட் சேம் இன்டென்சிட்டி பட் மேபி வித் லெஸர் வெயிட். அதுக்குன்னு ரொம்ப கம்மி பண்ணுறதில்ல. 65-70 கேஜி லாஸ்ட் டைம் போட்டோன்னா ஒரு 70 கேஜி லாஸ்ட் டைம் போட்டிருக்கோன்னா ஸோ திஸ் டைம் இட் வுட் பி அரௌண்ட் 65 or 60 கேஜி. பட் இந்த டெம்போ சேஞ்சஸ் the rep becomes a little slower. இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக பண்ணுறப்போ the muscle under tension would be much greater. பட் அது வந்து சிக்னிஃபிகண்ட் மசில் க்ரோத்துக்கு அவ்வளோ யூஸ் இல்லை. ஏன்னா as long as you control the weights your muscle will growங்கிறது தான் இப்போது எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இருக்க ரீசெண்டான ஸ்டடீஸ் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் வே டு ட்ரெயின், இட்ஸ் சேஃப் வே டு ட்ரெயின். நமக்கு அந்த கண்ட்ரோல்டாக வெயிட்ஸை கொண்டு போகும்போது we wouldn't face a lot of injuries. ஸோ நம்ம இன்ஜுரி ப்ரிவென்ஷனுக்கு இட்ஸ் வெரி பெட்டர் டு கண்ட்ரோல் த வெயிட். அண்ட் அது ஒரு மைண்ட் மசிலுக்கான கனெக்ஷனுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து இட் ஆல்வேஸ் ப்ரொவைட்ஸ் மீ. இப்போது லெக் ப்ரெஸ் எல்லாம் இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் எல்லா மூமெண்ட்டுமே வந்து ஒரு ஸ்லோவாக டைம் எடுத்து தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு ஃபேசினேட்டிங்கான விஷயம்னு சொல்லலாம். ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் இஸ் ஃபேசினேட்டிங். என்னென்னா நான் ட்ரெயின் பண்ணுறப்போ வந்து இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் வெரி ஸ்லோ. லைக் இப்போ நான் வீடியோவில் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா 1-2 செகண்ட்ஸ் ஆகுதாங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐ மீன் சும்மா நான் கவுண்ட் பண்ணுறேங்கிறப்போ 1-2 செகண்ட்ஸ் ஆகுதாங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் நான் அங்கே வந்து ஐம் லைக் லிட்டரலி ஃபோக்கஸிங் லைக் ஓகே ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னு. வெயிட்ஸ் ஹெவியாக இருக்கிறனால என்னன்னு தெரில, அந்த நான் வந்து ஒரு 4 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஈசென்ட்ரிக் மோஷனில் வந்து கோ த்ரூ பண்ணுறேங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் வீடியோவில் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லிட்டில் பிட் குவிக்கர். ஸோ நீங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு சில பேர் வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் டாக்டர் மைக்கோட வீடியோ பார்த்துட்டு இருந்தப்போ ஐ வாஸ் லைக் ஆல்வேஸ் எம்பசைசஸ் அந்த ஸ்லோ ஈசென்ட்ரிக். பட் அவனோட வீடியோவில் அவர் வந்து குவிக்காக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக ஐ திங்க் ஹி இஸ் ஆல்சோ ட்ரைனிங் வித் தட் similar 2 to 3 seconds of an eccentric and concentric. It mostly isn't like too much time doesn't have to be spent on the concentric motion. So அந்த வகையில் பார்த்தீங்கன்னா it was an great thing for me to do. அந்த ஒரு 3 seconds 4 secondsங்கிறது it has really helped me to connect with the muscle very much. And உங்களுக்கு மேபி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 3 செகண்ட்ஸ் போகிற மாதிரி தெரியாது. பட் யூ ஹாவ் டு ரியலி கான்ஷியஸ்லி ட்ரை டு மேக் இட் ஃபார் த 3 to 4 செகண்ட்ஸ். பட் அந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் ஸ்ட்ரென்த்னாலும் சரி, எல்லாம் த்ரூ அவுட் த மோஷன் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே உங்களுக்கு அந்த ஒரு கண்ட்ரோல் அண்ட் பவர் இருக்குங்கிறது தான் ஐ எம் ஃபீலிங் வென் இட் கம்ஸ் டு திஸ் டைம் அண்ட் டென்ஷனுங்கிற திங். ஏன்னா நம்ம இப்போ வந்து எப்போவுமே வந்து ஸ்குவாட்டில் வந்து நம்ம இறங்குறது ரொம்ப ஈஸி, லைக் வி கேன் ஜஸ்ட் ட்ராப் டவுன் லைக் தட். பட் அந்த ஒரு கண்ட்ரோல்டாக போகும்போது the muscle becomes like very tense when we are going super slow. Like I'm like not like in 6 or 7 seconds, but அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும்போது you can see like the muscles are working like hell. பட் இது வந்து நம்ம ஆஸ் அ பிகினராகவும் சரி, ஆஸ் அன் இன்டர்மீடியட் லிஃப்டராகவும் சரி, ஐ திங்க் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டிப். அண்ட் ஸோ that's it for the video and I hope everybody enjoyed this. If you have been sticking for so long இந்த எண்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா really appreciate you. ஏதாச்சும் yeah, like always, if there is anything else you want me to do or try something out, feel free to put down in the comments. நான் கண்டிப்பாக அதை போய் பார்ப்பேன். ஏன்னா பெருசாக இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர் பேஸும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற எல்லாமே என்னால் பார்க்க முடியும், எந்த ஃபீட்பேக்னாலும் எடுத்துக்க முடியும். ஸோ ஐ மீன் a very sweet spot. So I think this has been pretty useful. I think I've shared you most of the tips that I'm
யூஸிங் as well as என்ன ஃபீல் பண்ணிருக்கேங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். If you require a little bit more information on some other things, I will surely get back to you guys on that if you put a comment, as well as follow me on Instagram. And Instagram மட்டும் தான் இருக்கேன். த்ரெட்ஸ் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் சும்மா போஸ்ட் போட்டுட்ருக்கேன். பட் ஸோ நீ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு கமெண்ட்டில் அங்கே போஸ்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, however it is, it's always good to have a feedback. அண்ட் நான் இன்ஸ்டாகிராமில் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இட்ஸ் லைக் லாஸ்ட் ஒர்க்கிங் செட் மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் த டாப் செட் இஸ் மோஸ்ட்லி இஸ் அப்லோடட் இன் இன்ஸ்டாகிராம் ஃபார் அண்ட் போஸ்ட். ஸோ நீங்கள் இஃப் யூ ஹாவ் த டைம் ஆர் இஃப் யூ வாண்ட் டு see லைக் ஓகே மற்ற செட் எப்படி பண்ணுறான் பர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, head to my Instagram page and you will see a lot of content around that as well. So hope you guys having a great day. So that's it for today. Peace.